தமிழ்நாட்டிற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொடுத்த பணத்திற்கு கணக்கு கேட்பதில் என்ன தவறு என குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் உதயநிதி கட்சி ஏசி சண்முகத்தை ஆதரித்து குடியாத்தம் பகுதிகளில் குஷ்பு பரப்புரை மேற்கொண்டார். திறந்தவெளி வாகனத்தில் பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய குஷ்பு, காங்கிரஸில் எந்த தலைவரும் இல்லை எனவும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் காங்கிரஸில் யாருக்கும் இல்லை எனவும் தெரிவித்தார். அதிமுக, திமுக, பாஜகவை எதிர்க்கட்சியாக பார்ப்பது சந்தோஷமாக உள்ளது என கூறிய அவர், தமிழ்நாட்டில் தற்போது பிள்ளையார் சுழி போட்டு உள்ளோம் என்றார். மத்திய அரசிடம் வாங்கிய நிதிக்கு கணக்கு கொடுக்காமல் மேலும் நீதி வேண்டும் என்று கேட்பது நியாயமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஏன்னா நாங்கள் ஒரு கேள்வி கேட்டாக்கா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்துட்டு கந்தவட்டிக்காரங்கன்னா சொல்கிறாரு. முதலமைச்சர் நாங்கள் என்ன கேட்டோம், உங்களுக்கு 5,900 crores நாங்கள் வெள்ள நிவாரணமும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க அந்த கணக்கு கொடுங்க, மீதி பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. கொடுக்க மாட்டோன்னு சொல்லவே இல்லையே. கொடுத்த பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறது தப்பா? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்ககிட்ட கணக்கு கேட்குறது தப்பா? நீங்கள் இதுதான் வேறு மக்களுக்கு தானே நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. எடுத்து காட்டுங்களேன், ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை காட்டுங்க. நாங்கள் இது பண்ணியிருக்கோம், மக்களுக்கு இவ்வளோ சேவை செஞ்சுருக்கோம், இதெல்லாம் மக்களுக்காக நாங்கள் செலவு அளிச்சிருக்கோம், கொடுத்துட்டு மீதி பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. அது விட்டுட்டு கந்தவட்டிக்காரங்க சொல்லிட்டு நாங்கள் கணக்கை காட்ட மாட்டோம்னா இது என்னங்க நியாயம்?